இன்றைக்கி 2 வீடியோ நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முதல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி பொண்ணு தினமும் ஸ்கூலில் லஞ்ச் பிரேக்குக்கு பொட்டேட்டோ சிப்ஸு அவங்க வீட்டில் போட்டு அனுப்பி விடுறாங்க. அது இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்கவலை வந்து தினமும் லஞ்ச் பீரியடில் அழுகுறாங்க. ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேயே பயங்கரமாக மன உளைச்சல் வரும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான சாப்பாடு இல்லை, ஸ்கூலில் நடக்கிற புல்லிங், அதுக்கப்புறம் டீச்சர் நம்மளை வந்து டார்கெட் பண்ணி திட்டுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராமா தான் வரும். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், அந்த லஞ்ச் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சாப்பாடு வந்து திரும்ப திரும்ப அனுப்புவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய ட்ராமா தான் உண்டாக்கும். அண்டு அது யாருக்கு வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். செகண்ட் வீடியோ வந்து என்னென்னா, 2 பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில். ஒரு புறம்போக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் தலையில் அடித்து விரட்டி விட்டான் அந்த நாய். இந்த சம்பவம் வந்து பாகிஸ்தானில் நடந்தது நான் நினைக்கிறேன். ஸோ இது பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு ஆபத்து வருது நீ நினச்சின்னா, அப்போனா உன் கலாச்சாரம் அவ்வளோ வடிகட்டுன்னு ஒரு முட்டாளான ஒரு கலாச்சாரம், ஓகேவா? பொண்ணு டான்ஸ் ஆடுறதுனால அது ஒரு பெரிய அழிவு உனக்கு வருது, நீ கும்பிடுற மதத்துக்கு வருது. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது உன்னுடைய தேசப்பற்றத்துக்கு எதிரானது நீ நினச்சின்னா, உன்னோட சைடில் இருக்கிறது எல்லாமே வடிகட்டுன்னு முட்டாள்தனம். அதுதான் உண்மை. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணுங்க வந்து அடி வாங்கினதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது. அது ரீல்ஸ்லாம் போட்டு பெருமையாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. தற்கொலை உலகம்.